நான் இப்போ போட்டேன், பரலோகத்திற்கு போவதற்கு பரிசுத்தமும் தேவையில்லை, விசுவாசமும் தேவையில்லை அப்படின்னு போட்டுவிட்டேன். அப்படியா அப்படின்னு எல்லாருடைய கவனமும் எனக்கு நேராக வந்தது. அப்போ என்ன தேவை நீங்க சொல்லுங்க? மரித்தால் போதும் அப்படின்னு கீழே போட்டுட்டேன். அப்போ விசுவாசம் தேவையில்லையா, பரிசுத்தம் தேவையில்லையா? தேவை. பரலோகத்திற்கு போக அல்ல, அந்த பரலோக ராஜ்யத்தின் நன்மைகள் இந்த பூமிக்கு கொண்டு வர விசுவாசம் வேண்டும், பரிசுத்தம் வேண்டும். இது நமக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். இயேசு பேரை சொல்லிட்டீங்கன்னா போதும். இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டால் செத்தா எங்க போயிடலாம். இன்னும் நான் நம்புறேன், அவர் சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அப்படித்தானே? இயேசு இல்லாம யாரும் என்ன பண்ண முடியாது, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இயேசுவை நம்புகிற நீங்க பரலோகத்திற்கு போவதுன்னு ஒரு பெரிய விஷயம் இல்லை. பவுல் சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆமென். அங்கிருந்தா இங்க வந்திருக்கிறோம். உங்க வீட்டுல இருந்து இப்ப சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. எங்க ஆராதனை முடிஞ்சு எங்க போவீங்க? வீட்டுக்கு. அப்படியே எங்க இருந்து வந்தோமோ இந்த பூமியில வேலை இருக்கு, முடிந்த உடனே என்ன பண்ணிடுவோம்? அங்க போயிருவோம். அவ்வளவுதான், அதுல விஷயம் இல்லை. ஆனா இந்த பூமியில வாழும்போது அந்த பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை இந்த பூமியில் கொண்டு வர வார்த்தை மாம்சமாகணும். வார்த்தையா இருக்கிறத, ஆவியா இருக்கிறத மாம்சமாக்க விசுவாசம் தேவை, பரிசுத்தம் தேவை. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா விசுவாசமும் பரிசுத்தமும் ரெண்டு கரங்கள் போல. பரிசுத்தம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது? விசுவாசம் குறைந்து விடுகிறது. பரிசுத்தம் கூடும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? விசுவாசம் கூடி விடுகிறது. விசுவாசம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தம் குறையுது. விசுவாசம் கூடும் போது ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தம் கூடி விடுகிறது. ரெண்டும் இணைந்து தான் இருக்கிறது. ஆமென். ஓகே, அப்ப இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க எதுக்கு வந்து இருக்கிறோம்? அவர் ராஜ்யத்தை பூமியில் கொண்டு வர. நாம் சொல்லுகிற சின்ன ஸ்தோத்திரங்கள், நம்ம செலுத்துகிற சில துதிகள், நம்ம செலுத்துகிற சில காணிக்கைகள் ராஜ்யத்தை இந்த பூமியில விரிவாக்கம் செய்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்? அவர் சமூகத்தில் வந்து ஆராதிக்க வேண்டும். அதன் மூலம் தேவ ராஜ்யம் விரிவாக்கம் அடைகிறது. இன்னைக்கு நம்ம இங்க ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ராஜ்யம் நம்முடைய மாவட்டத்தில் விரிவாக்கம் அடைந்து கொண்டிருக்கிறது. அதுல நீங்க ஒரு பங்கா இருக்கிறீங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமென். அம்மா, நீங்க கூடி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது ஏதோ ஒரு 2 நபர்கள் தொடப்படுகிறார்கள். நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனா ஒரு காலகட்டத்தில் நாம் அதை பார்க்க முடியும். ஒரு பெரிய எழுப்புதல் நம்முடைய மாவட்டத்தில் உண்டாயிருக்கும்.